குருஜி நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம். சென்னையில இருந்து பேசுறீங்களா? யாருக்காவது ஜாதகம் பார்க்க போறீங்கம்மா? எங்க அண்ணனுக்கு பெரியமா பையன் பார்க்கணும் மேம். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 20/4/97 மேம். 20/4/1997 அம்மா. ஆமா மேம். பிறந்த நேரம் 1:15 AM மேம். 1:15 AM. பிறந்த இடம்மா? மதுரை மேம். மதுரை. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்கம்மா. கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம் மேம். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். என்ன லக்னம்மா? லக்னம் தெரியல மேம். என்ன கேள்வி கேட்கணும்மா? இல்ல ஃபேமிலியில கொஞ்சம் ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. எங்க பெரியம்மாக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ இருக்கு. ஒரு வருஷமா ரொம்ப முடியாம இருக்காங்க. எப்ப சரியாகும்னு கேட்கணும் மேம். ஏம்மா, ராகுதசை வந்து தாயாரை பாதிக்கும். ஒரு வருஷமாக இல்லை, இந்த அம்மா வந்து 2018 நல்லா இல்லை. 5 வருஷமாகவே உங்கள் பெரியம்மா நல்லா இல்லை. கொஞ்சம் இப்போ ஒரு வருஷமா ரொம்ப முடியாம இருக்கிறாங்க. 5 வருஷமா முடியாம இருந்தாங்க, ஒரு வருஷமா ரொம்ப முடியாம இருக்கிறாங்க. ஆமா குருஜி. இந்த இடத்துல பெரியம்மாவுக்கு நல்ல பதில் இல்லை. 4ஆம் அதிபதி 8இல் மறைய, அதே நேரம் 4ஆம் அதிபதி 8இல் மறைஞ்சாலும் நல்ல வேலையாக அவர் பரிவர்த்தனை அடைஞ்சு இந்த மாதிரி இருக்கிறனால தான் பெரியம்மா இவ்வளோ நாளாவது இருந்தாங்க. ராகுதசை சந்திரனோடு சேர்ந்து இருந்தாலே தாயை பாதிக்குமா? சந்திரனை ராகு சனியின் பார்வையில் இருக்கிறாரு. ராகுதசை வந்தவுடனே 2018 உங்கள் பெரியம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அஃபெக்டடு. 2020 கடுமையாக, 2021 பாதிப்பு. இப்போ ராகுதசை சனி புக்தியில் இந்த மாதிரி சுத்தமாக நல்லா இல்லை. ஆமா குருஜி. இது எத்தனை பசங்க இந்த அம்மாவுக்கு? 2 பேர் குருஜி. இன்னொருத்தர் ஜாதகத்தையும் பார்த்தாலும் பார்க்கணும். அம்மா பெரியம்மாவுக்கு நல்ல பதில் இல்லைம்மா, கொஞ்சம் நல்ல பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா. ஏன்னா 4ஆம் அதிபதி 8இல் மறைகிறார். ஆனாலும் பரிவர்த்தனை, ஆனால் 4ஆம் அதிபதி 8இல் மறையக்கூடாது. 4ஆம் அதிபதி 8இல் மறைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார் தான். இருந்தாலும் சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்பு நல்ல அமைப்பு அல்ல. சந்திரன் உங்களுக்கு 1 டிகிரி, ராகு வந்து 3 டிகிரி, ஒரு கிட்டத்தட்ட 2 டிகிரியில் அவர் கிரகணம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? ராகுதசை சனி புக்தி தாய்க்கு நல்லா இருக்காது. 2025 டிசம்பர் வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. கொஞ்சம் ஒரு வருஷம் அவரை பத்திரமா பார்த்துக்க சொல்லுங்கள். அம்மாவுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஜோதிடம் என்பது ஒரு சரியான விஞ்ஞானம். இந்த ராகுதசை வந்த உடனேயே தாயை பாதிச்சிருக்கோம். 2018 இந்த அம்மாவுக்கு உடம்பும் நல்லா இல்லை, மனசும் நல்லா இல்லை. 4 வருஷமாக நல்லாலே இப்போ கொஞ்சம் அதிகமாக ரொம்ப கொஞ்சம் இதாக இருப்பாங்க. குருஜி அண்ணன் எப்போ குருஜி செட்டில் ஆகும்? ராகுதசை சனி புக்திக்கு அப்புறம் ராகுதசை புதன் புக்தி, சஷ்டாஷ்டகம், ராகுதசை கேது புக்தி. இவருடைய அமைப்பின்படி லக்னாதிபதி பரிவர்த்தனை, லக்னத்திலேயே குரு திக்பலம், 8இல் செவ்வாய், கொஞ்சம் லேட்டாக ஆகுமா. ராகு வந்து உங்களுக்கு பௌர்ணமி சந்திரனால் இருக்கிறனால ஒரு சில பலன்கள்லாம் டக்குன்னு பொது வெளியில் சொல்ல முடியாதுமா. ஒரு சில பலன்கள் வருத்தப்படக்கூடிய பலன்கள் கொஞ்சம் லேட்டாக செட்டில் ஆவார். சில விஷயங்கள் வந்து மனசில் வருது. இதை தனிப்பட்ட முறையில் அவரே கேட்டார்னா, பொதுவான லைவாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் கேட்கும்போது அதை நாசுக்காக சொல்லுவேன். அம்மா தெய்வமானதுக்கப்புறம் வாழ்க்கை இவ்வளோதான். இதுதான் ராகுதசையில் அந்த ஆதிபத்திய கெடுதல், அந்த காரக கெடுதல் அப்படியே செய்யும். செஞ்சு தாயோ தகப்பனோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவெளியில் பார்க்குறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து செட்டில் ஆகிறதெல்லாம் 2028. ஆமாம், செட்டில் ஆவார். ஆனால் செட்டில் ஆவார். நல்ல ஜாதகம், நல்ல ஜாதகம். சில பல இழப்புகளுக்கு பிறகு நல்ல ஜாதகம். சரிங்களாம்மா? பௌர்ணமி யோகன்றதுனால ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எல்லாம் கரெக்டு. ஆனால் சில பல இழப்புகளுக்கு பிறகு நல்ல ஜாதகம். வேறு ஏதாவது கேட்கணுமாம்மா? இல்லை குருஜி. நல்லா இருப்பாருமா, இவர் நல்லா இருப்பார். அம்மாவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே குருஜி. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம்.